மதராசி படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த துப்பாக்கி எல்லாமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு தான் வில்லன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது எப்படியாவது வந்து போலீஸ் வந்து தடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ துப்பாக்கி கல்ச்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதனால என்ன ஒரு பெரிய விஷயங்கள் வருது. ஸோ இதெல்லாமே இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த வில்லன் போர்ஷன் வந்து உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகுது. ஸோ போலீஸ் வர்சஸ் வில்லன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு சூசைட் அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மென்டல் பேஷண்ட் அவர். ஸோ அவரை காமிக்கும் போது அவரோட சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேக் இருக்கு. அதுலயும் அவரோட லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து படத்தை வந்து கொஞ்சம் லேக் கொடுக்குது. பட் அந்த லவ் போர்ஷன் வந்து தேவையில்லாத விஷயம் கிடையாது. பட் வேற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லன் போர்ஷன் போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கும். பட் என்னதான் நம்ம குறை சொன்னாலுமே இன்டர்வல் பிளாக்ல செம்ம ஒரு சூப்பரான சீன் வச்சு இன்டர்வல் இருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த லேக் அந்த குறைகள் எல்லாமே மறக்கிற அளவுக்கு இன்டர்வல் பிளாக் சீன் சூப்பராக அமைஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்காரு முருகதாஸ். கிளைமேக்ஸ் வந்து இதுதான் கிளைமேக்ஸ்னு தெளிவாக தெரியுது. அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அதான் கிளைமேக்ஸ் தான் வச்சிருக்காரு. பட் அது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ஃபைட்டை முடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது வந்து ஒரு ½ hour ஜவ்வு மாதிரி இழுத்தது வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் படத்தில் வந்து நிறைய ஒரு ஹீரோயிசம், தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம் நிறைய வச்சது வந்து படத்தை வந்து ஒரு முறை கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து மாற்றிருக்கு. வில்லன் வந்து இந்த படத்தில் அல்டிமேட் வில்லன் தான் இந்த படத்தை வந்து தூக்கி வச்சிருக்காரு. 2 பேர் வில்லனாக பண்ணியிருக்காங்க. 2 பேருமே வந்து செம்மையாக நடிச்சிருக்காங்க. அதில் வந்து மெயின் வில்லன் வந்து ரொம்ப அல்டிமேட்டு. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வில்லன் வந்து தப்பிச்சு வர வந்து ஒரு சீக்வன்ஸாக பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸு வாய்ப்பே இல்லை, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அவர் கொஞ்சம் இந்த ரஜினி ஸ்டைலெல்லாம் போட்டு அந்த துப்பாக்கி தூக்குறது போடுறது பிடிக்கிறதெல்லாம் வில்லன் பண்ணியிருந்தாரு. ஸோ வில்லன் ஆனதுனால நம்ம யாருமே வந்து விமர்சிக்கல. ஹீரோ பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக விமர்சிச்சிருப்பாங்க. ஸோ வில்லனுக்கு வந்து அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வில்லனுக்கு எவ்வளோ தூக்கி விட்டாங்கனாலும் ஹீரோக்கு அதை வந்து ப்ளஸ்ஸாக வந்து அமையலாம். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் பெரிய லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹீரோயின் வந்து நல்லா தான் நடிச்சிருக்காங்க, பெருசாக குறை சொல்ல முடியாது. பட் என்னன்னா அமரன் படத்தில் வந்து சாய் பல்லவியோட ஆக்டிங்கில் வந்து ஐயோ இந்த பொண்ணோட லவ் தோற்றக்கூடாதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்க நடிப்பில் ஒரு எக்ஸ்பேக்டர் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த எக்ஸ்பேக்டர் இந்த படத்தில் தேவைப்பட்டுச்சு. அந்த எக்ஸ்பேக்டர் இந்த படத்தில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் சொல்லுவேன். இல்ல எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வியாதி இருக்குங்க, ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கு. மென்டல் டிசார்டர் இருக்கும்போது அதுக்கான ஒரு மைனஸும் இருக்கும், அதுக்கான ஒரு ப்ளஸும் இருக்கும். ஸோ அதை வச்சு இந்த ப்ளே பண்ணுறதை ரொம்ப நல்லா வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்டர்வல்ல வந்து ஒரு ரொம்ப டைட்டான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து இந்த ஒரு விஷயம் வரும்போது ஆடியன்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிரிப்பு வரும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து எஸ்கே வந்து அந்த இதை யூஸ் பண்ணியே வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இப்போ எஸ்கேக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைமென்ஷனு. வில்லனை வந்து நீங்கள் எவ்வளோ பவராக காமிக்கிறீங்களோ அந்த வில்லனை அடிக்கிற ஹீரோ வந்து பேர் எடுப்போம். ஸோ அதனால வில்லனை வந்து பவர்ஃபுல்லாக காமிச்சது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து எஸ்கேக்கு வந்து அமைஞ்சிருச்சு. அவருக்கு ஒரு டிசார்டர் கொடுத்தனால இவரால் அடிக்க முடியுமா இவ்வளோ பெரிய வில்லனுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கதையா இந்த படத்துல ஏதாவது சொல்ல வராங்களா இல்ல கதையை தாண்டி வரை ஆக்ஷன் மட்டும் தான்? இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு முருகதாஸ். என்னன்னா இந்த கன் கல்ச்சருங்கிறது பாத்தீங்கன்னா அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஊர்ல எவன் பார்த்தாலும் கன் வச்சிருப்பான். ஸோ ஒரு மக்களுக்கு சேஃப்டியே கிடையாது. ஏன்னா கன் வச்சுட்டு சுட்டுட்டானா என்னது பண்றது? நம்மளுக்கு வந்து உயிர் போனதுக்கு அப்புறம் வந்து அவனை பிடிச்சி ஜெயில போட்டான்னா போடலன்னா. ஸோ அந்த ஒரு கன் கல்ச்சர் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம், ரொம்ப மோசமான ஒரு டெட்லியான விஷயம். அதை வந்து தமிழ் சினிமாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்தை அவர் எடுத்தது சரியா தவறானு எனக்கு தெரியல. ஏன்னா கன் கல்ச்சரை பற்றி நம்ம பொதுமக்களுக்கு தெரியாது பெருசாக. ஸோ அப்படி கன் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, கன்று நம்மளால வாங்க முடியும், அந்த மாதிரி ஒரு விஷயமே இங்கே தெரியாமல் இருக்கும்போது அதை வந்து அவர் ஸ்க்ரீனில் காமிச்சு அதை அப்படி பண்ணாதீங்க அப்படி தான் சொல்லியிருக்காரு. தவிர நம்ம மக்களுக்கு வந்து உள்டாவை தானே வந்து காதல போய் விழும். பண்ணாதீங்கன்னா பண்ணா இப்படி அப்படிங்கிற மாதிரி தானே விழும். ஸோ ஒருத்தன் கண்ணை வச்சிருந்தானா அவன் வந்து சேஃபு. பட் ஆப்போசிட்ல இருக்கணும் வச்சிருந்தானா எவனுமே சேஃப் கிடையாது. ஸோ அதனால கன் கல்ச்சர் வராமல் இருக்கிறது நல்லது. அதை பற்றி படம் எடுத்தது வந்து நம்ம ஆர்கியூ பண்ணலாம், அது அந்த விஷயத்த வந்து சொல்லாமல் விட்டுருக்கலாமேன்னு. பட் அதுதான் அவங்க கதையை எடுத்திருக்காங்க. அது வந்து எப்படி தடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
இந்த ஒரு மியூசிக் நல்லா இருந்துச்சுங்க. ஒரு சாங் வந்து மிக பெரிய லெவலில் ஏற்கனவே ஹிட் ஆயிடுச்சு, பட்டி தொட்டிலாம் ரீச் ஆயிடுச்சு. பிஜிஎம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக படம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி, டிஏ, எடிட்டிங்கு, அதே மாதிரி சிஜி தேவைப்பட்ட அளவுக்கு சிஜி வந்து ஓரளவுக்கு ஓகே தான். மற்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆட்டு மட்டும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. தர்பார் சிக்கந்தர்லாம் டிசாஸ்டர் ஆயிடுச்சு. ஆமா, அப்படிங்கும்போது முருகதாஸ் இந்த படம் மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா கொடுத்த நிலைமை இது. ஆமா, முருகதாஸ் இந்த படம் வந்துட்டு ஒரு சரியா போகலன்னா அவருக்கு வந்து கெரியரே வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி யாரும் ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாரு. இது வந்து ஒரு ஆவரேஜா கொடுத்து தப்பிச்சிட்டாரு. இந்த படத்தில் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. பட் அந்த தப்பை தாண்டி ஒரு சீன் பண்றது வந்து அந்த தப்பை எல்லாத்தையும் மறைச்சு எல்லாத்தையும் அந்த ஒரு பிரில்லியண்டான சீன் வந்து மறைச்சிருது. கிளைமேக்ஸை மாத்திரம் அவர் லென்த்து கம்மி பண்ணியிருந்தாருன்னா செம சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஒரு இடம் மாத்திரம் தான் அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அதை வந்து மறைக்கிற அளவுக்கு எதுவுமே பின்னாடி வைக்க முடியல. ஸோ ஓவராலாக முருகதாஸ் தவிச்சிட்டாருன்னு சொல்லணும். ஒரு ஆவரேஜான படம். தமிழ் தாண்டி தெலுங்கு, ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இல்லை, இந்த படம் ஓரளவுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ்க்கெல்லாம் இருக்கட்டும். ஹிந்தி ஆடியன்ஸுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்ச்சரே டோட்டலாக டிஃப்ரெண்ட். தமிழ் கல்ச்சருக்கு நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் அசால்ட்டாக வந்து பார்த்துருவாங்க. ஹிந்தி கல்ச்சருங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன்னா ஹிந்தி படங்கள் இங்கே வந்து நம்ம மக்கள் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம கல்ச்சருக்கு எடுக்கிற படங்கள் அவங்க எந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்கு. தெலுங்கு ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க படம். ஹிந்தி பீப்புள் நிறைய பேர் தமிழ் படங்களை பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த படமும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? ஆக்ஷன் இருக்கு, காமெடி இருக்கு. இல்லை, ஹிந்தி இப்போ வந்து இந்த நார்த் ஈஸ்ட் பெல்ட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த நார்த் ஈஸ்ட் பெல்ட்டுக்கு தான் வந்து எல்லா படங்களும் எடுத்து டப்பிங் பண்ணி அந்த பெல்ட்டில் விட்றாங்க. ஸோ அவங்க பேசிக்காக வந்து எனக்கு 3 ஃபைட்டாவது வேணுங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வர்றாங்க. ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக சவுத்தோட ஆக்ஷன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து இந்த படத்தில் நல்லாவே இருக்கு. பட் ஹிந்தி பெல்ட் அது ஒன்று தான் பெல்ட் கிடையாது. உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா மும்பை, டெல்லி அந்த ஒரு பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இல்லாத ஒரு பெல்ட். இப்போதான் முதல்ல கூலி வந்து அந்த 32 கோடியே வந்து நார்த் பெல்ட்டில் வந்து அடிச்சது வந்து பெரிய சாதனையாக சொல்கிறாங்க. மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ அடிச்சிருக்கு, மற்ற இண்டஸ்ட்ரி படங்கள் எல்லாமே. அஃப்கோர்ஸ் 2.0 வந்து ஹிந்தி பெல்ட்டில் நல்லா கலெக்ஷன் எடுத்துச்சு. பட் மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது கூலி மாத்திரம் தான் 32 crores எடுத்திருக்கு. ஸோ ஹிந்தி பெல்ட்டில் வந்து இந்த படம் எந்த அளவுக்கு ஓடுங்கிறது நம்மளால கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பெல்ட் பற்றி நம்மளுக்கே தெரியாதுங்க. நம்ம ஒரு கல்ச்சரில் இருக்கோம்னா நம்ம இந்த பெல்ட்டை பற்றி நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம், நல்லாவே சொல்லலாம். இன்னொரு பெல்ட்டை பற்றி நம்ம அவ்வளோ கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கல்ச்சரில் இருக்கிறவனுக்கு தான் என்ன ஒரு சின்ன விஷயம் பண்ணால் அவங்களுக்கு புரியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். முந்தைய படங்களோட சாயல் ஏதாவது தெரியுது அவங்களுக்கு? துப்பாக்கியோ, கஜினியோ? இல்லை, இது பழைய படங்கள் சாயல்லாம் பெருசாக கிடையாது. ரொம்ப பேசிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கஜினி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கு ஒரு டிசபிலிட்டி இருக்கும். அதனால அவருக்கு ஒரு மைனஸ் இருக்கும். அது எப்படி ப்ளஸ்ஸாக வந்து வில்லனுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்களா. அந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக சொன்னீங்கன்னா சொல்லலாம். பட் அந்த டிசபிலிட்டி அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் அந்த படத்தோட சாயல்னு சொல்ல முடியாது. துப்பாக்கி சாயல்னு நிறைய பேர் பேசினாங்க. பட் துப்பாக்கி படத்துக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. துப்பாக்கியை கையில் பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து விஜய் சொன்னார்ல, அந்த ஒரு சீக்வன்ஸை ஞாபகப்படுத்துற மாதிரி இங்கே ஒரே ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. ஸோ மற்ற படங்களுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இல்லை, யார் ரெஃபரன்ஸும் கிடையாதுங்க. அது துப்பாக்கி விஜய் கொடுத்தது மாத்திரம் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சிருக்காங்க. அதில் கூட விஜய் ரெஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. துப்பாக்கியை கையில் பிடிங்க சிவாங்கிற அந்த ஒரு டைலாக்குங்கிறது பெரிய ஹிட் ஆயிடுச்சுல. ஸோ அந்த துப்பாக்கியை கையில் வைக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் தான் இருக்கே தவிர ஸ்பெசிஃபிக்காக விஜய் ரெஃபரன்ஸ் இல்லை மற்ற ஹீரோஸ் ரெஃபரன்ஸ் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. தக்லைஃப்ல வந்து நாயகன் அளவுக்கு எதிர்பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. கூலியில வந்து இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணி தளபதி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மதராசி படத்துல வந்து துப்பாக்கி, கஜினி மாதிரி ஒரு படம் சொல்லுங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு ஆடியன்ஸ்லயும் வந்து ஒவ்வொரு படத்தை கம்பேர் பண்ணி அவங்கள தான் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது ப்ரொமோஷனெல்லாம் மக்கள் இப்படி எதிர்பார்த்து இல்லை, இது படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் தாங்க. நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும். பட் நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படத்தை கூட அந்த மாதிரி எதிர்பார்க்குன்னு சொல்றது மிக தவறான ஒரு விஷயம். இப்போ நான் வந்து இந்த படத்தோட ப்ரொமோஷன் நான் பார்க்கல. ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் இல்லை, அதெல்லாம் பார்க்க முடியல. ஸோ அது பார்க்காதது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்துருச்சு. பொதுவாட்டே நான் வந்து ஒரு படத்தை வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் பார்ப்பேன். ஸோ அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த படத்தில் இருக்க ப்ளஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வரும். நம்ம ஓவராக எதிர்பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்ம எதிர்பார்த்த லெவலோட கம்மியாக இருக்கேங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலில் போய் படத்தை பார்ப்போம். ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். இல்லை, அவங்க ஏற்படுத்துறது தான் ரொம்ப ஒரு தவறான விஷயம். நீங்கள் வந்து துப்பாக்கி கூட கம்பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துப்பாக்கி பக்கத்தில் இந்த படம் நிற்காது. அது நீங்கள் துப்பாக்கி கூட கம்பேர் பண்ணி இந்த படத்தை எதுக்கு ஆடியன்ஸ் வந்து ஊற்றி முழுகணும்?
நீங்க நார்மலா வந்து ஒரு தேட்டர்ல உட்காந்தீங்கன்னா ரசிக்க முடியுமா? கண்டிப்பா ரசிக்க முடியும். நீங்க அவ்வளவு ஹைப் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். ஓவர் ஹைப் கொடுக்காதீங்க. கண்டிப்பா இன்னைக்கு வந்து எத்தனை படம் தாங்க ஹீரோ படம் வருது ஒரு வருஷத்துக்கு? கம்மி படங்கள் தான் ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ படம் வருது. ஸோ அந்த படங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா மக்களும் போய் பார்க்க போறாங்க. பார்க்கலனாலும் ஃப்ரைடே அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆதா ரிவ்யூ என்னன்னு போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சனி ஞாயிறு போய் பார்ப்போம், இல்லை அடுத்த வாரம் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் நிற்பாங்க. ஸோ அந்த ஒரு கேட்டகரியில தான் ஒரு சிவகார்த்திகேயன் இருக்காரு. நீங்க அவருக்கு நீங்க அவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்து இந்த படம் துப்பாக்கி மாதிரி இருக்கும், கஜினி மாதிரி இருக்கும்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பா இன்னைக்கு படம் ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க படம். ஸோ நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா தான் படத்துக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லுவாங்க. நான் துப்பாக்கி மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இந்த படத்தை வந்து பார்த்தா துப்பாக்கி கலக்கு இல்லையே அந்த படம் அப்படின்னு நான் வந்து யோசனை வச்சுங்களேன். நான் என்ன சொல்லுவேன், பயங்கர எதிர்பார்ப்புல வந்தேன், அந்த படம் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஆங்கிள், அந்த வார்த்தையை சொல்லனாலும் அந்த ஆங்கிள் தான் நான் பேசுவேன். படம் லேக் ஆச்சு, ஸ்லோவா இருந்துச்சு, அந்த ஃபைட்டு அந்த எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு நான் ஒரு 4 இது ரிவ்யூ சொல்றேன்னு வச்சுங்களேன். நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஸோ படம் சுமார் தான் போல இருக்கு, நம்ம எதுக்குலாம் இந்த படத்தை போய் பார்க்கணும், அடுத்த சிவகார்த்திகேயன் படம் வரும்போது பார்த்துக்கலாம், அடுத்த பெரிய ஹீரோ படம் வரும்போது பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஆடியன்ஸ் மைண்ட்ல போயிடுவாங்க. ஸோ படம் குழு வந்து அந்த ஓவர் ஹைப்பு ஓவர் பில்டப் கொடுக்காதீங்க. அது வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய மைனஸா வந்து அமையும். மெயின் உதாரணம் நான் என்ன சொல்றேன் தெரியுமா? பாபா படம் இருக்குல்ல, 2002 ரிலீஸ் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஹைப்பு, பாஷா 2 அப்படிங்க ரேஞ்சில் வந்து ஹைப் வந்துச்சு. பாபா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடியில் எடுத்த படம். அவங்க வந்து ஒரு 90 லேக்ஸுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் படம் அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே ஒரு பாதிக்கு பாதி லாஸ். ஸோ ரஜினி சார் வந்து கூப்பிட்டு திரும்ப காசை கொடுத்தாரு. காசை கொடுத்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா ஒரு 45 லட்சத்தை திரும்ப கொடுத்துருக்காரு. ஸோ 45 கோடிங்கிறான். 5 கோடிக்கு எடுத்த படம் 45 கோடி நெட்டாக ரெவன்யூ பண்ணியிருக்கு. இவர் 90 கோடிக்கு விற்றதுக்கு 45 கோடி ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. 5 கோடி படம் 9 டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னா எவ்வளோ பெரிய ஹிட்டு. இன்னைக்கு கூட பாபா வந்து ஃபெயிலியரு ஃப்ளாப்புங்கிறாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாபா ஓகே ஆவரேஜ் நம்ம அந்த மாதிரி தான் ஒரு பேச்சு வந்திருக்கும். 5 கோடி போட்ட படம் வந்து 45 கோடி எடுத்துச்சேங்கிற ஒரு பேச்சு வந்திருக்கும். அது வந்து ரஜினி சார் கரியர்லேயே வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான அடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ரீசெண்டாக இடையில ஒரு சில படம் சரியா போகல, அதுக்கு முன்னாடி ஒரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கரியர்லேயே வந்து பாபா தான் அடிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேச்சு இருக்கும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 85, 86 அப்புறம் நிறைய படங்கள் ஹிட்டாக வந்துச்சு. 90ஸ்ல அவரை வந்து பிடிக்கவே முடியல. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாபா தான் பெரிய அடின்னு 2010 வரைக்குமே அதான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ பாபா அப்படிப்பட்ட அடின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படம் கிடையாது. 5 கோடி போட்ட படம் 45 கோடி எடுக்குதுன்னா கண்டிப்பாக அது அடி கிடையாது. ஸோ அப்படி ஒரு இம்பாக்ட் வெளில வந்துருச்சுல்ல. ஸோ ரீசெண்டான படங்களை பற்றி ஏன் சொல்லணும்னா, வரிசையாக ஒரு படத்தை சொன்னேன்னா இன்னொரு படத்தை சொல்லணும்னு சொல்லுவீங்க. வரிசையாக இப்போ இருக்க படங்கள் நிறைய படங்களுக்கு அதுதான் வந்து மிகப்பெரிய அடியாக இருக்கு. ஸோ ஓவர் எதிர்பார்ப்பு வந்து குரு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து மதராசி கூட வந்து காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படம் பாலாவோட ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு போட்டியா பாக்குறாங்க மக்கள், எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு படம் வந்து ஒரு நாள் தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு போட்டிங்கிற ஒரு மனப்பான்மை வரும். ஏன்னா தேட்டர்ஸ் வந்து பிரித்து கொடுப்பாங்க, இந்த வாரம் எந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். ஸோ அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம்தான். முன்னாடி வந்து எல்லாம் பெரிய ஆளுங்க படமும் சேர்ந்து வரும். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு பெரிய ஆள் வந்தாலும் மற்றவங்களாம் அவ்வளோ பெரிய ஸ்டார் இல்லாதவங்க, பல ஸ்டார் இல்லைன்னு சொல்ல வரல, பட் அவ்வளோ பெரிய சிவகார்த்திகேயன் அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார் கிடையாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டி வர்றது ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். அது நீங்கள் தவிர்க்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா 250 படம் ரிலீஸ் ஆகுது. அது ஒரே நாளில் நம்ம ரிலீஸ் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த போட்டி ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. அது ஒரு ஹெல்த்தியான ஒரு போட்டி தான். அது நீங்கள் டைரக்ட் கம்பேரிசன் பண்ணாதீங்க. இந்த படம் பாருங்க, பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் பார்க்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. அந்த படம் பாருங்க, பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க சொல்லுங்க, அவ்வளவுதான். இல்ல இந்த ரிலீஸ் வந்து சிவகார்த்திகேயனும் பாலாவியும் வந்து போட்டின்னு சொல்லி அந்த அளவுக்கு 2 பேர் விஜய் ஒரே சேனல் வந்திருக்காங்க. அது இல்லை, எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வியூஸ் லைக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அவர் பாலாவுமே அவரோட இது ரீச் ஆகணுங்கிறதுக்காக சிவகார்த்திகேயன் போட்டிங்கிற மாதிரி அவர் டேரக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக கூட ஏதாவது விஷயம் பண்ணலாம். எது நடக்கலன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அதை ரொம்ப போட்டியாக நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா சிவகார்த்திகேயனும் சந்தானமும் போட்டிங்கிற மாதிரி பெரிய லெவலில் வந்துச்சு. இதனால வந்து யார் கரியர் வந்து டோட்டலாக டவுன் ஆச்சுங்கிறது தெரியும். ஏன்னா சந்தானம் வந்து அவர் அச்சீவ் பண்ண விஷயம் யாராலையுமே அவ்வளோ லேஸில் அச்சீவே பண்ண முடியாது. நீங்கள் காமெடியன்னு வரிசையாக நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், செந்தில் கவுண்டமணி, அதுக்கப்புறம் விவேக் சொன்னீங்கன்னா, வடிவேல் சொன்னீங்கன்னா, அடுத்தது வந்து நீங்கள் சந்தானத்தை தான் சொல்லியே ஆகணும். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியன்னு.
ஹீரோ சொன்னீங்கன்னா நீங்கள் வரிசையாக சொல்லலாம். நீங்கள் ரொம்ப 2 பேருன்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், யாரை சொல்லுவீங்க? எம்ஜிஆர் சிவாஜி சொல்லுவீங்க, ரஜினி கமல் சொல்லுவீங்க, அப்புறம் வந்து அஜித் விஜய்னு சொல்லுவீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பேர் எங்கே வருது? அந்த லிஸ்ட்டில் வரல. நீங்கள் ஒரு டீட்டெயில் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு 10-15 பேர் இருக்க இடத்துல ஒரு பேரில் வந்து சிவகார்த்திகேயன் இருப்பார். அவர் வந்து டவுன் ஆன ஆர்டிஸ்ட்னு சொல்ல வரல. பட் என்னன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம், சூர்யா, விஜய் சேதுபதி கூட வந்து அந்த சிவகார்த்திகேயன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஒரு ஆளாக இருக்கார். பட்டு சந்தானம் வந்து துண்டா தனி காமெடியனாக இருந்தார். அதுதான் பெரிய பேர். இவர் நானும் சிவகார்த்திகேயன் மாதிரி ஹீரோ ஆடுறேன்னு சொல்லிட்டு அவர் காமெடியனாக நடிக்க மாட்டேன்னு சொல்லி நிப்பாட்டி ஹீரோ ஒரு சில படங்கள் ஓடி இருக்கே தவிர அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவா அவரால் இதுவரைக்கும் வர முடியல. ப்ராப்ளி ஃபியூச்சர்ல வரலாமோ இல்லவோ தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு போட்டினால அவரோட கரியர் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அவர் காமெடியனுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து பிடிச்சிருந்த ஒரு விஷயம் இந்த ஒரு ஈகோ கிளாஸோ சம்திங். எனக்கு அப்புறம் வந்த ஒரு ஆர்டிஸ்ட் விஜய் டிவியில் அந்த ஆர்டிஸ்ட் எப்படி இவ்வளோ வளரலாம்? அப்போ நம்ம அவனோட திறமைசாலி திறமை தாண்டி உங்களுக்கு டைமிங் லக்குன்னு நிறைய விஷயம் இருக்கு. ஒரு அந்த டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு கதை அமையணும். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் கரியர் வந்து சூப்பரான கரியரை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். சந்தானம் சார், நீங்கள் சப்போஸ் இதை பார்த்தீங்கன்னா தயவு செய்து காமெடினா வாங்க சார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிராகன் படம் வரும்போது ஜிபி வந்துச்சு. அப்போ வந்து தலை கூட படம் கூட வர மாதிரி சொல்லிட்டு அந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணாங்க. ஆமாம். ஸோ அதே மாதிரியே வந்து காந்தி கண்ணாடி படத்தையும் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில ஃபேன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டிராகன் படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படம். நல்லா வந்த ஒரு படம். இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து ரொம்ப ஒரு வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ஸ்டார். இன்னைக்கு இருக்க ஒரு யங் ஸ்டார்ஸ்ல வந்து ஒரு ரொம்ப வளர்ந்துட்டு வரக்கூடிய ஸ்டார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து வெளி டைரக்டர் கூட பண்றாரு படம். ஸோ அவரே பார்த்தீங்கன்னா அது 2வது படம் தான் அவருக்கு வந்து ஒரு ஆஸ் அன் ஆக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவருக்கு அதுக்கு முந்தின படம் வந்து மிகப்பெரிய ஹிட் லவ் டுடே. ஸோ அவருக்கு வந்து தியேட்டர் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு அவருக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதனால நீங்கள் அஜித் கூட போய் நீங்கள் படம் விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அஜித் தியேட்டருக்கு பயங்கரமாக புல் பண்ணுவார். தியேட்டர்ஸ் கிடைக்காது. அஜித் கூட போட்டியெல்லாம் கிடையாது. நீங்கள் தியேட்டர்ஸ் வந்து எத்தனை தியேட்டர் உங்களுக்கு கிடைக்கும்? நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த ரீச்சுங்கிறது ரொம்ப இனிஷியல் ரீச்சுங்கிறது ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து அஜித் படம் வந்து முன்ன போகுது கம்மியாக போகுதுங்கிறதெல்லாம் தாண்டி எப்படியும் அது வந்து 2 படமும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் மேனாக ஓட போகுது. ஸோ அந்த டைமில் அவரோட ரீச் ரொம்ப டவுன் ஆகுங்கிறதுனால அவர் தள்ளி வந்தார். ஸோ அது வந்து ஒரு கால்குலேஷன் தான். ஒரு ரீச்சு அந்த ஒரு வெறும் அவர் கிடையாது, ப்ரொடியூசரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் தான். ஸோ அப்படி பண்ணும்போது தான் வந்து அவங்களுக்கும் வந்து ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணது ஒரு நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் ஒரு ஃபேன் வாரா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேன் வாரன்னு சொல்லலாம். அவர் வந்து அஜித்துக்கு வழி விட்டாருன்னு. அப்படி சொல்ல போனால் தனுஷ் டைரக்ஷன் பண்ண படத்துக்கு கூட தானே விட்டாரு, நீக்கு கூட தானே விட்டாரு. ஸோ நீக்கு வந்து தனுஷ் நடிச்சிருந்தா கூட ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்திருப்பாரு. தனுஷ் நடிக்காதனால ஒரு நியூ ஃபேஸ் நடிச்சிருக்காரு. தனுஷ் வெறும் டைரக்ஷன் சொன்ன உடனே சரி பரவாயில்ல நம்ம வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் புல்லிங் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஆக்டர் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் தள்ளி வந்தாலுமே இந்த படம் கூட வந்தாலுமே பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் அடுத்த வாரம் போன வாரம் ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சோனியா அகர்வால் படம் ஒன்று வந்துச்சு. ஸோ ஒரு 7 படமோ 8 படமோ போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. அதில் சோனியா அகர்வால் வந்து கொஞ்சம் ஒரு தெரிஞ்ச ஃபேஸாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பாலா ஒரு தெரிஞ்ச ஃபேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு டாக் வந்ததுக்கப்புறம் அது வெளில தெரியும். ஸோ அடுத்த வாரம் வந்திருந்தாருன்னா அதே மாதிரி தான் ஒரு இது வந்திருக்கும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து அந்த படத்துக்கு வந்து கிரியேட் பண்ணாதுன்னு தான் எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சிவகார்த்திகேயன் படம் எல்லா தேட்டரையும் ஆக்கிய பண்ணாது. அங்கங்கே கொஞ்சம் தேட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த படம் கூட வந்தது தப்பு கிடையாது.